ஓம் நமோ நாராயணாய நமக என்று கூறி பெருமாளின் பொற்பாதங்களை வணங்கி அவரின் பெருமை பற்றி பார்ப்போம். திருமாலின் பெருமையை பற்றி பார்ப்போம். யாராலும் அளவிட்டு கூற இயலாத அந்த பெருமை இப்படித்தான் என்று அறுதியிட்டும் சொல்ல முடியாது. மேலும் அவருக்கு உவமை கூற உலகில் எதுவுமே இல்லை. அதனால் நம்மாழ்வார் அவரை உயர்வர உயர்நலம் உடையவன் என்று அருளிச் செய்கிறார். அதாவது அவருடைய உயர்வின் முன்னால் மற்ற உயர்வுகள் எல்லாம் அற்றுப்போகும் அளவுக்கு அளவிட முடியாத பெருமை கொண்டவர் அவர். உவமையே காட்ட இயலா பெருமை கொண்டவர் அவர். 70%க்கு அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை. நல்ல விஷயங்களை தருபவர்களுக்கு ஆதரவு தாருங்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கு அதிகம் ஆதரவு இருக்கிறது. எங்களின் உழைப்புக்கு சிறிதளவாவது கருணை காட்டுங்கள். கருணை உள்ளம் கொண்டவர்கள் அனைவருமே தெய்வத்திற்கு நிகரானவர்கள். சப்ஸ்கிரைப் லைக் செய்து 1 நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோவை சேனலுக்குள்ளே போய் பாருங்க. இந்த உலகின் உள்ள எல்லா ஆத்மாக்களையும் உய்விக்க அவர் 5 நிலைகளில் இருந்து அருள் செய்கிறார். முதலாவதாக பரம், அதாவது பரத்துவம் என்பார்கள். ஸ்ரீ வைகுந்தத்தில் நித்திய சூரிகளும் முக்தர்களும் நாச்சிமார்களும் சூழ வீற்றிருந்து உலகிற்கு அருள்பாலிக்கும் திருக்கோலம் இதுவாகும். இரண்டாவது வியூகம், அனந்தாழ்வனான ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் சயனித்திருக்கும் திருக்கோலம் இது. மூன்றாவதை விபவம் என்பார்கள். அதாவது இவ்வுலகில் எம்பெருமான் அவதரித்த அவதாரங்களை இது குறிக்கும். அடுத்து அர்ச்சை ஆழ்வார்கள். மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசங்களிலும் மற்ற அபிமான ஸ்தலங்களிலும் திருக்கோயில்களிலும் எம்பெருமான் பக்தர்களுக்கு காட்சி தந்து அருளும் விதத்தை குறிப்பது இதுவாகும். அடுத்து அந்தர்யாமித்வம். இவ்வுலகின் உள்ள ஒவ்வொரு ஜீவாத்மாவினுள்ளும் இருந்து கொண்டு அருள் பாலிப்பதை காட்டும். இது இப்படியாக 5 நிலைகளில் இருந்து கொண்டு பரமாத்மாக்களின் துயர்களை தவிர்க்கும் பெருமை கொண்டவர் திருமால். அதனால்தான் எம்பெருமானின் திருவடிகளின் பெருமையை நம்மாழ்வார் துயரறு சுடரடி என்பார். எம்பெருமானின் அளவிட முடியாத பெருமைகளில் ஒன்று அவர் துயிலில் ஆழ்ந்திருக்கும் பொழுதும் பரம பக்தர்களையும் மற்றும் எல்லா ஜீவராசிகளையும் காத்து வருவதுதான். அவருக்கு பெருமையே அவரின் துயில் கூட ஓமை சொல்ல இயலா அளவிற்கு இருப்பதுதான். பெருமாளின் துயிலை அரிதுயிலும் என்பார்கள். அதாவது இது யாராலும் துயில முடியாத நித்திரையாகும், அரிதானது. நமக்கெல்லாம் உறங்கும் போது எல்லா அவயங்களும் ஓய்வெடுக்கும். ஆனால் உலகையே காக்க வேண்டியவரான ஜெகத் ரக்ஷகனான அவர் மனம் எப்பொழுதும் உலகம் யாவையும் அதிலுள்ள ஆத்மாக்களையும் காக்க வேண்டியதையே எண்ணிக்கொண்டிருக்கும். எனவேதான் அதனை அரிதுயில் என்பார். மேலும் அரி என்றால் அது திருமாலை குறிக்கும். எனவே அரியின் துயில் அரிதுயிலாகும். இதனை அரிதுயில் என்றும் கூறலாம். எல்லாவற்றையும் அறிந்தவன்றோ எம்பெருமான் துயிலும் போதும் அனைத்து ஆத்மாக்களையும் அவற்றின் சுபாவத்தையும் அவற்றுக்கு அருள் செய்ய வேண்டிய காலத்தையும் அறிந்து வைத்திருப்பவையாயிற்றே. அதனால் அவரின் துயிலை அரிதுயில் என்றும் கொள்ளலாம். இவ்வுலகில் தர்மத்தை நிலைநாட்டவும் பாவங்களை போக்கவும் தம் பரம பக்தர்கள் மட்டுமின்றி தம்மை நம்பிக்கொண்டிருக்கும் ஆத்மாக்களையும் உஜ்ஜீவனம் செய்யவும் திருமால் அவ்வப்போது பல அவதாரங்கள் எடுத்த பெருமை கொண்டவர் ஆவார். தம் பக்தர்களின் குறைகளை தாமே சென்று தீர்க்க வேண்டும் என்று அருள் செய்த அவதாரங்கள் அவை. அவற்றில் குறிப்பாக 10 அவதாரங்களை தசாவதாரங்கள் என்பார்கள். பிரம்மதேவன் வேதங்களை அடிப்படையாக வைத்தே தம் படைக்கும் தொழிலை செய்து வருகிறார். அப்பொழுது சோமுகாசுரன் என்பவன் வந்து வேதங்களை திருடிக் கொண்டு போய் கடலினுள்ளே ஒளித்து வைத்தான். பிரம்மன் படைக்கும் தொழிலே நின்று போக பிரம்மா திருமாலிடம் முறையிட உலகை காக்க வேண்டிய பெருமாள் ஒரு பெரிய மீனாக அவதாரம் எடுத்தார். அம்மச்ச உருவில் கடலினுள் மூழ்கி போய் அந்த அசுரனை கொன்று வேதங்களை மீட்டு வந்தார். மீண்டும் படைக்கும் தொழில் நடைபெற்றது. இப்படி உலகை காக்கும் பெருமை கொண்டவர் திருமாலாவார். பிரளய காலத்தில் ஹயக்ரீவன் என்பான் இதே போல வேதங்களை திருடிக் கொண்டு போய் கடலினுள்ளே ஒளித்து வைக்க திருமால் மச்சாவதாரம் எடுத்து போய் மீட்டு வந்தார் என்றும் சொல்வார்கள். துர்வாசர் சாபம் மூலம் இந்திரன் தன் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் இழந்தான். அவற்றை மீண்டும் பெற திருப்பார்கடலை கடைய வேண்டி இருந்தது. அதன்படி மந்திர மலையை மத்தாகவும் வாசுகி எனும் பாம்பை கயிறாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தனர். அப்பொழுது மலையின் பாரம் தாங்காமல் அது கடலினுள் அழுந்த ஆரம்பித்தது.
உடனே தேவர்கள் பெருமாளை வேண்ட அவரும் கூர்மாவதாரம் எடுத்து ஒரு ஆமையாக அம்மந்திர மலையை தாங்கினார். இப்படி தேவர்களுக்காக ஆமை உருவில் வந்த பெருமை கொண்டவர் திருமால் ஆவார். இதுவே கூர்மாவதாரம் ஆகும். பூலோகத்தையே ஹிரண்யாக்ஷன் எனும் அரக்கன் ஒருவன் கடலுக்கடியில் மூழ்கடித்து மறைத்து வைத்து விட்டான். பிரம்மாவும் தேவர்களும் திருமாலை வேண்ட அவருடனே பன்றி எனும் வராகத்தின் உருவில் வந்தார். கீழ் நோக்கி தோண்டிக் கொண்டே போய் மண்ணுலகின் அடியில் மறைந்திருந்த அந்த அசுரனை வதம் செய்து பூ உலகை தம் கோரை பற்களுக்கிடையில் தூக்கி கொணர்ந்தார். மிகவும் மேன்மையான திருமால் பூ உலகை காக்கும் பொருட்டு மானமிலா பன்றியாய் கூட வந்தார் என்றால் அவர் பெருமையை என்னென்பது? தன் சகோதரனான ஹிரண்யாக்ஷனை கொன்றதால் இரணியகசிபு திருமால் மேல் தீரா பகை கொண்டு அவரை வெறுத்தான். அத்துடன் தனக்கு மனிதராலோ அல்லது விலங்காலோ மரணம் நேரக்கூடாது என்றும் பகலிலோ அல்லது இரவிலோ மாளிகையின் உள்ளேயோ அல்லது வெளியிலோ மரணம் நேரக்கூடாது என்றும் எந்த ஆயுதத்தாலும் மண்ணிலோ அல்லது விண்ணிலோ மரணம் நேரக்கூடாது என்றும் வரங்கள் பெற்று பல பாகவதர்களுக்கும் பல துன்பங்கள் செய்து அதர்மத்தை வளர்த்து வந்தான். அவனை அழித்து அறத்தை நிலைநாட்ட எண்ணம் கொண்ட பெருமாள் அவனின் வரங்களெல்லாம் பயனற்று போகும்படி அவதாரம் எடுத்து அவனை வதம் செய்தது பெரும் பெருமையாகும். ஆமாம், அவன் கேட்டபடிக்கே மனிதராகவும் இல்லாமல் விலங்காகவும் இல்லாமல் தலை சிம்மமாகவும் உடல் மனிதராகவும் காலையும் இல்லாமல் மாலையும் இல்லாமல் அந்தி பொழுதான சாயங்காலத்தில் வீட்டிற்கு உள்ளேயும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் வாசற்படியில் அத்துடன் எந்த ஆயுதமும் இல்லாமல் தம் நகங்களாலும் மண்ணிலும் அல்லாமலும் விண்ணிலும் அல்லாமலும் தம் மடியிலே வைத்து அவனை வதம் செய்தார். திருமாலின் பெருமை கோரும் 5வது அவதாரம் வாமன அவதாரமாகும். பிரகலநாதனின் பேரனான மகாபலி என்பவன் எண்ணற்ற யாகங்கள் செய்து அசுரகுரு சுக்ராச்சாரியார் வழிகாட்ட பல ஆயுதங்களும் வலிமையும் பெற்றான். இந்திரனை இந்திரலோகத்தை விட்டே விரட்டினான். இந்திர பதவி நிலை பெற அஸ்வமேத யாகம் செய்ய தொடங்கினான். செருக்கு அவனுக்கு அதிகமாயிற்று. தேவர்களும் இந்திரனும் திருமாலை வேண்ட அவர் சிறிய வாமனனாக பிறந்து மகாபலியின் யாகசாலை சென்று 3 அடி மண் கேட்டார். அவனும் தருவதாக வாக்களிக்க திருமால் தம் விஸ்வரூபம் எடுத்து ஓரடியால் மண்ணுலகையும் 2வது அடியால் விண்ணுலகையும் அளந்தார். பின் மகாபலியிடம் 3ஆம் அடி எங்கு வைப்பது என்று அவர் கேட்க அவன் தன் செருக்கழிந்து தன் தலையை காட்டினான். திருமால் அவன் தலை மீது காலை வைத்து அப்படியே அவனை பாதாள லோகத்துக்கு அழுத்தி அங்கேயே ஆட்சி செய்து வரும்படி அருளினார். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் எந்த ஒரு வதமும் இல்லாத அவதாரமும் வாமன அவதாரமாகும். ஏனென்றால் தமது பரம பக்தனான பிரகலாதனுக்கு உன் பரம்பரையில் வரும் எல்லாருக்கும் நான் அருள் புரிவேன் என்று எம்பெருமான் வரம் அளித்திருந்தார். அதனால் பிரகலாதனின் பேரனான மகாபலியை வதம் செய்யவில்லை. அதுவும் இல்லாமல் பாதாளலோகம் செல்லும் முன்னர் மகாபலி தான் ஆண்டுக்கொரு முறை திருவோண நன்னாளில் இப்பூ உலகத்திற்கு வந்து என் மக்களை காண வேண்டும் என்று வரம் கேட்டான். அவ்வாறே திருமால் அருளி செய்தார். அந்நாள் தான் இப்போது ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் நீ பாதாள லோகத்தை ஆட்சி செய்து வருவாய். அடுத்த மண் மந்திரத்தில் உனக்கு இந்திர பதவி கிடைக்கும் என்றும் திருமால் மகாபலியிடம் திருவாய் மலர்ந்தருளினார். தன் செருக்கழிந்து திருமாலின் திருவடியை தன் தலையின் மேல் ஏற்று பக்தனான மகாபலியின் குற்றங்களை மன்னித்து அவனுக்கு இந்திர பதவியும் தந்ததே மகாவிஷ்ணுவின் மாபெரும் பெருமையாகும். திருமாலின் 6வது அவதாரமாக பரசுராம அவதாரமாகும். ஜமத்கனி முனிவருக்கும் ரேணுகாதேவி அம்மைக்கும் மகனாக பிறந்தவர்கள்தான் பரசுராமர். இவர் தம் தந்தையினை கொன்ற கார்த்தவீரியார்ச்சுனனை வதம் செய்ததோடு 21 தலைமுறைக்கு சத்திரிய வம்சத்தையே பூண்டோடு அளிப்பேன் என்று சபதம் செய்து நிறைவேற்றி வந்தார். ஒரு முறை உன் தாய் தலையை கொய்துவா என்று தந்தை கூற அதன்படியே செய்தார். பரசுராமர் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று காட்ட தன் தாயின் தலையையே வெட்டிவிட்டு வந்தார். அவர் பிறகு தாயிற் சிறந்ததோர் கோயிலும் இல்லை என்பதை காட்ட பரசுராமர் மாண்ட என் தாயை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தம் தந்தையிடமே கேட்டு தன் தாயை பெற்றார்.
இந்த அவதாரம் ஒரு மகனின் கடமையை பற்றி பேசும் அவதாரமாகும். ராம அவதாரத்தின் பெருமையை எல்லாருமே அறிவார்கள். ஒரு மனிதன் உலகில் தன் கடமைகளை உறவினரிடத்திலும் நண்பரிடத்திலும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை காட்ட வந்த அவதாரம் அது. பிதுர்வாக்கிய பரிபாலனம் என்றால் என்ன என்பதை சொல்லும் அவதாரம் அது. நாளை உனக்கு முடிசூட்டு விழா என்றலும் மகிழாமல் இல்லை, காட்டுக்கு ஏகு என்று சொன்னாலும் வருந்தாமல் அன்றளர்ந்த செந்தாமரை போல் முகம் ஒரே நிலையில் இருந்த அவதாரம் அது. ஓர் இல் ஒரு சொல் ஒரு வில் என்று வழிவாழ்ந்து காட்டிய அவதாரம் அதுவாகும். வேடனை வானரத்தை அறக்க குலத்தவணை என்று எல்லாரையும் பேதமின்றி சகோதரனாக ஏற்ற அவதாரம் அது. திருமால் தம் மேன்மைகளை எல்லாம் ஒழித்து கொண்டு தனி மனிதனாக அவதரித்து வாழ்ந்து காட்டியதே அவரின் பெருமையை காட்டுகிறது. திருமாலின் 8வது அவதாரம் பலராம அவதாரமாகும். ராமாவதாரத்தில் தனக்கு தம்பியாக பிறந்து பணிவிடை செய்ததற்காக பிரதிபலனாக கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாளின் அம்சமான ஆதிசேஷனை தமக்கு அண்ணனாக அவதரிக்க செய்தார். வெண்மை நிறத்தில் தோன்றிய அவதாரம் இது. 9வது அவதாரமான கிருஷ்ணாவதாரத்தை பூர்ணாவதாரம் என்பர். காரணம், இதில் பிள்ளை விளையாட்டுகள் அதிகம். தோன்றியது முதல் மறைவது வரை காட்டிய அவதாரம் இது. பாகவதர்களை காக்கவும் துஷ்டர்களை தண்டிக்கவும் தர்மத்தை ரட்சிக்கவும் தோன்றிய அவதாரம் இதுவாகும். மேலும் பல இடங்களில் தான் திருமாலே என்று காட்டிய அவதாரம் இது. ஆயினும் தன் மேன்மையை மறைத்து கொண்டு தம் பக்தர்களுக்காக தூது நடந்து சென்றதும் தேரோட்டியதும் திருமாலின் பெருமையை குறிக்கும். திருமாலின் 10வது மற்றும் இறுதியான அவதாரம் கல்கி அவதாரமாகும். கல்கி என்பதற்கு காலம் அல்லது முடிவிலி ஆகும். இது இன்னும் தோன்றாத அவதாரமாகும். உலகில் எப்பொழுது அதர்மமும் தீய சக்திகளும் அதிகமாகி கடுந்தீமகள் விளைகின்றனவோ அப்பொழுது கல்கியாக திருமால் அவதரிப்பார். இவ்வாறு பல அவதாரங்கள் எடுத்து இம்மண்ணுலகின் மக்களுக்கு நல்வழி காட்டியும் மக்கள் திருமாலின் உபதேசங்களை கடைபிடிக்கவில்லை. எனவே மக்களோடு மக்களாக பிறந்து அவர்களுடன் வாழ்ந்து வழிகாட்டி உபதேசம் செய்ய வேண்டும் என திருமால் நினைத்தார். எனவேதான் ஆழ்வார்களை தோற்றுவித்தார். அந்த ஆழ்வார்கள் திருமாலை போற்றி பாடினர். எம்பெருமான் குடிகொண்ட திருக்கோயில்களுக்கெல்லாம் சென்று அத்திருக்கோயில்களில் எழுந்தருளி உள்ள பெருமாள்களை மங்களாசாசனம் செய்து பாடினர். பல்லாண்டும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடினர். பெண்பாலாக மாறி பரகால நாயகியாக நம்மாழ்வரும் பராங்குச நாயகியாக திருமங்கை ஆழ்வாரும் திருமாலை அடைய பிரேம பாவத்தில் போற்றினர். அந்தாதி தூது போன்ற சிற்றிலக்கியங்களை எல்லாம் தொட்டு பாடினர். திருமாலின் பெருமையே பக்தர்களுக்கு நல்வாழ்வு அளிக்க தன் உடைமைகளையே ஆழ்வாராக அவதரிக்க செய்ததுதான். எப்படியும் தன் பாகவதர்களை கரையேற்ற வேண்டும் என்ற தன் எண்ணம் ஈடேற முனைவதுதான் அவரின் பெருமையாகும். அதன்படி பெரிய திருவடியான கருடாழ்வாரின் அம்சமாக பெரியாழ்வார் அவதரித்தார். அவ்வாறே திருமாலின் திருமார்பில் இருக்கும் கௌஸ்துபமணியின் அம்சமாக குலசேகர ஆழ்வாரும் திருமாலின் திருக்கரத்தில் குடியிருக்கும் திரு ஆலையின் அம்சமாக திருமலிசை ஆழ்வாரும் அவதரித்தனர். நாந்தம் என்னும் திருமாலின் வாளின் அம்சமாக பேயாழ்வாரும் கோமேதகி எனும் கதாயுதத்தின் அம்சமாக பூதத்தாழ்வாரும் பாஞ்சசன்யம் எனும் திருச்சங்கின் அம்சமாக பொய்கை ஆழ்வாரும் திருமாலின் வனமாலையின் அம்சமாக தொண்டரடி பொடியாழ்வாரும் திருமாலின் சார்கம் எனும் வில்லின் அம்சமாக திருமங்கை ஆழ்வாரும் திருமார்பில் இருக்கும் திருவருவின் அம்சமாக திருப்பாணாழ்வாரும் அவதரித்தனர். சேனை முதலியாரின் அம்சமாக நம்மாழ்வார் தோன்றினார். எல்லாவற்றையும் துறந்து பெருமாளின் திருவடிகளே சரணம் என்று அடைந்தால் அவர் நம்மை காப்பாற்றும் பெருமை கொண்டவராவார். தன் மனைவியான சீதா பிராட்டியையே கவர்ந்த ராவணனுக்கு மன்னிப்பளித்து இன்றுவோ நாளை வா என்று அருளிய வல்லலல்லவா அவர். மேலும் தெரியாமல் நாம் செய்யும் அபராதத்தையும் மன்னித்து குற்றத்தையும் குணமாக ஏற்கும் பெருமை கொண்டவர் அவர். இரு எடுத்துக்காட்டுகளையும் பார்க்கலாம். யாரோ வயதான ஒருவர் கிராமத்தை சேர்ந்தவர் திருமலைக்கு வேங்கடவனை தரிசிக்க வந்திருந்தார். அவர் புஷ்கரணியில் நீராடினார். பின் குளக்கரையில் நின்று கொண்டு கோவிந்தா,
கோவிந்தா, எக்குறையும் இல்லாமல் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டார். இதை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் சொன்னவரின் அருகில் சென்று, சுவாமி, இப்படி உச்சரிக்க கூடாது, இது தவறு, கோவிந்தா கோவிந்தா என்று கும்பிட வேண்டும் என்றார். அதை கேட்ட அந்த கிராமத்தார் தன் வழக்கப்படியே மீண்டும், கோவிந்தா கோவிந்தா, ஆண்டுதோறும் இப்படியே உன்னை கும்பிட்டு வருகிறேன், 16 ஆண்டுகளாய் நல்ல நிலையில் வைத்திருக்கிறாய், இப்படியே வைத்திருப்பாய் கோவிந்தா கோவிந்தா என்று வேண்டினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஸ்ரீ வைஷ்ணவர், நான் தான் தவறாய் நினைத்து விட்டேன், இவர் எப்படி கூறினாலும் அவர் மன சுத்தத்தை எண்ணி பெருமாள் அவருக்கு அருள் செய்து வருகிறார் என்றால் அவர் பெருமையை என்னென்று சொல்வது என்று வியந்தார். திருமாலை பத்மநாபோ அமரப்பிரபு என்று உச்சரித்து சேவிக்கும் வழக்கம் உண்டு. ஒரு பாகவதற்கு அது பத்மநாபோ மரப்பிரபு என்று உச்சரிக்க வந்துவிட்டது. அவர் மரம் என்று புரிந்து கொண்டதால் தினந்தோறும் பத்மநாபோ மரப்பிரபு என்று கூறிக்கொண்டே திருமாலை எண்ணி தன் வீட்டிற்கு அருகில் இருந்த ஒரு மரத்தை சுற்ற ஆரம்பித்தார். அதை பார்த்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ அறிஞர் அவரிடம் சென்றார். சுவாமி, இப்படி கூறக்கூடாது, இது தவறு. அச்சொற்றொடர் மரத்தை குறிக்கவில்லை. எம்பெருமான் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவர், எனவே அவரை பத்மநாபோ அமரப்பிரபு என்று குறித்துள்ளார்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அன்று இரவு அந்த ஸ்ரீ வைஷ்ணவரின் கனவில் திருமால் வந்தார். மரத்தை சுற்றினாலும் தன் திருநாமத்தை தவறாக உச்சரித்தாலும் அதில் பொருள் உண்டு என்று காட்டியது திருமாலின் பெருமைகளில் ஒன்றாகும். கனவில் வந்த திருமால் அந்த ஸ்ரீ வைஷ்ணவ அறிஞரிடம், ஏன் என்னை மரம் என்று கூறக்கூடாதா? நான் மரங்களில் இல்லையா? பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமில்லையா? நான் எங்கும் ஒளியாய் இருப்பதை காட்ட ஜோதி விஷ்ணு என்றார். அடுத்து நான் உலகம் முழுவதும் நிரம்பி இருப்பதை காட்ட புவனானி விஷ்ணு என்றார். அதுபோல நான் எல்லா மரங்களிலும் உள்ளதை காட்டத்தான் அவை உள்ள வனத்தை குறிக்க வனானி விஷ்ணு என்றார். எனவே அந்த பாகவதர் சொன்னதில் தவறேதுமில்லை என்று திருவாய் மலர்ந்தருளினார். இப்படி தன் அன்பர்கள் தவறாக செய்தாலும் அதை பொறுத்து கொள்வதோடு அதற்கும் ஒரு வழிகாட்டுவது திருமாலின் பெருமையாகும். திருமாலின் பெருமையே அவரின் கல்யாண குணங்களில் தான் அடங்கியுள்ளது என்று கூறுவார்கள். அவற்றில் சௌசீல்யம் என்பது மிக விசேஷமானதாகும். அதாவது எல்லா வித்திலும் ஏற்றமுடையவர்கள், தம் உயர்த்தியை பாராமல் சர்வ விதத்திலும் தாழ்ந்தவர்களுடன் அவர்களின் தாழ்த்தியை பாராமல் அவர்களுடன் வேறுபாடின்றி கலந்து நிற்றலே சௌசீல்யமாகும். மேலும் இந்த குணத்திலே பகவானே மிகவும் பற்று உடையவன். அதனால்தான் கீதையில் அர்ஜுனனிடம் கூறுகிறான், தேவர்களாகவோ மனிதர்களாகவோ தாவரங்களாகவோ இருப்பவர்களின் ஜாதியினாலோ வடிவினாலோ அறிவினாலோ ஆற்றலினாலோ உயர்ந்தவர்களாயினும் தாழ்ந்தவர்களாயினும் எல்லாரும் எனக்கு சமமே. இதனால் அனைவரும் என்னை பற்றலாம். தாழ்ந்த குலம் என்றோ அழகற்றவன் என்றோ குணமற்றவன் என்றோ அறிவற்றவன் என்றோ எனக்கு யாரிடத்திலும் வெறுப்பு என்பதே கிடையாது. குல்கம், குணம், அழகு, அறிவு இவற்றில் ஏதேனும் ஒன்றினால் உயர்ந்தவன் என்று யாரிடமும் எனக்கு விருப்பு இல்லை. தாங்க முடியாத நிலையை அடைந்து எப்பொழுதும் அன்புடன் யார் என்னை பூஜிக்கின்றார்களோ அவர்கள் யாராயினும் தன்னை போன்றவர்களிடம் இருப்பது போல் என்னிடம் சகஜமாயிருக்கின்றார்கள். நானோ அவர்களிடம் உயர்ந்தவர்களிடம் இருப்பது போலவே அடக்க ஒடுக்கமாகவே இருக்கிறேன். இக்கூற்று திருமாலின் எளிமையை தெளிவாக காட்டுகிறது. எனவே யாரும் மிக எளிதாக வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து எம்பெருமானை அடைவதே அவரின் பெருமையாகும். என்னை தூய்மையான மனத்துடன் எண்ணி ஒரு திருத்துழாயையே அல்லது ஒரு சிறு மலரையோ கொண்டு பூஜித்தாலும் போதும், நான் அவர்களுக்கு அருள்பாலிப்பேன் என்று திருமாலே பூமி பிராட்டியிடம் கூறியிருக்கிறார். இப்படி திருமாலின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அதை அளப்பது என்பது நம் சிற்றறிவுக்கு அப்பாற்பட்டதாகும். தினந்தோறும் திருமாலின் திருநாமங்கள். விஷ்ணுவிற்குரிய எண்ணற்ற நாமங்களில் எந்த காரியத்தை செய்யும் பொழுது எந்த பெயரை உச்சரிக்க வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். விஷ்ணுவிற்குரிய எண்ணற்ற நாமங்களில் எந்த காரியத்தை செய்யும் பொழுது எந்த பெயரை உச்சரிக்க வேண்டும் அவை வருமாறு:
சாப்பிடும் பொழுது கிருஷ்ணா என்றும், படுக்கச் செல்லும் பொழுது பத்மநாபா என்றும், யுத்தத்தின் போது சக்கரதாரி என்றும், வெளியே கிளம்பும் பொழுது திரிவிக்ரமா என்றும், கெட்ட கனவு கண்டால் கோவிந்தா கண்ணா என்றும், காட்டு வழியில் செல்லும் பொழுது நரசிம்மா என்றும், சுபகாரிய பேச்சு நடக்கும் பொழுது நாராயணா என்றும், மருந்து உண்ணும் பொழுது மகாவிஷ்ணு என்றும், ஆரோக்கியம் சீராக மாதவா கேசவா என்றும் நாமங்களை உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு உச்சரித்தால் உரு ஏற திரு ஏறும் என்பது போல காக்கும் கடவுளாம் விஷ்ணுவின் பெயரை உச்சரிக்க அச்சம் இல்லாத வாழ்க்கை அமையும். அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். கண்ணபுரானை புரட்டாதி மாத சனியில் வழிபட்டு பொன்னான வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். பெருமாள் கோவில்களில் நாம் எப்படி வழிபட வேண்டும்? பெருமாளின் வாகனமான கருடனை வணங்கிய பின் மூலஸ்தானத்தில் உள்ள பெருமாளை ஒரே சிந்தனையுடன் வணங்க வேண்டும். பெருமாள் கோவிலுக்குள் செல்லும் முன் நம் கண்களில் முதலில் தெரிவது ராஜகோபுரம். அதனை தெய்வ வடிவமாக எண்ணி வணங்கிவிட்டுத்தான் கோவிலுக்குள் நுழைய வேண்டும். கோவிலுக்கு வர முடியாதவர்கள் கூட தூரத்தில் இருந்தபடியே கோபுர தரிசனம் செய்வது இறைவனை வணங்குவதற்கு சமமாகும். எனவேதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்கிறார்கள். கோவிலில் உள்ளே நுழைந்தவுடன் தெரிவது பலிபீடம். அதன் அருகில் சென்று கீழே விழுந்து நமது உடலில் உள்ள காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் ஆகியவற்றை அந்த இடத்தில் பலி கொடுத்துவிட்டு இறைவனை வணங்க செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த பலிபீடம் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்து இருப்பது துவஜஸ்தம்பம் அல்லது கொடிக்கம்பமாகும். இந்த கொடிக்கம்பத்தில் தான் கோவிலின் திருவிழாக்களில் கொடியேற்று அதை ஊர் முழுவதும் தெரிவிப்பார்கள். அதற்கு அடுத்து பெருமாளின் வாகனமான கருடனின் மண்டபம் அமைந்திருக்கும். இவரை வணங்கிய பின் மூலஸ்தானத்தில் உள்ள பெருமாளை ஒரே சிந்தனையுடன் வணங்க வேண்டும். அதன் பின் லட்சுமி, ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர், ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், ஆண்டாள், சரஸ்வதி, ஆழ்வார்கள் ஆகியோரை தனித்தனியே வணங்க வேண்டும். கோவிலை விட்டு வெளியே வரும்போது சிறிது நேரம் உட்கார்ந்து, இறைவா, நான் எனது பிரார்த்தனையை உன்னிடம் கூறிவிட்டேன். இதில் எனக்கு எது தேவை, எது தேவையில்லை என்பது உனக்கு தெரியும். அதன்படி வரம் கொடு என பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பின் மறுபடியும் கொடிக்கம்பத்திற்கு அருகில் சென்று வடக்கு நோக்கி தலை வைத்து, பெண்களாக இருந்தால் 2 கை 2 கால் தலை ஆகிய 5 உறுப்புகள் தரையில் படும்படியாக பஞ்சாங்க நமஸ்காரமும், ஆண்களாக இருந்தால் உடல் முழுவதும் தரையில் படும்படியாக சாஷ்டாங்க நமஸ்காரமும் செய்துவிட்டு வெளியில் வர வேண்டும். பெருமாள் கோவிலில் தீர்த்த வாங்கிவிட்டு தலையில் தடவலாமா? பெருமாள் கோவிலில் முதலில் தாயார் சன்னதியில் வணங்கிவிட்டு சுவாமி சன்னதிக்கு வரும்போது பெரிய திருவடி, சிறிய திருவடியை வணங்க வேண்டும். அதாவது கருடாழ்வார் அல்லது அனுமன் சன்னதிகளில் வணங்க வேண்டும். பெருமாளுக்கு காவலாக வாகனமாக இருந்து அருள் புரிய கூடியவர்கள் என்பதால் இவர்களில் யாராவது ஒருவரின் சன்னதி நிச்சயம் இருக்கும். முதலில் இவர்களிடம் அனுமதி பெற்ற பிறகே பெருமாளை காண செல்ல வேண்டும். பெருமாள் சன்னதிக்கு சென்று உள்ளன்போடும் கண்ணார பெருமாளின் அழகை கண்டும் வழிபட வேண்டும். ஒவ்வொரு தெய்வத்தின் கோயிலுக்கு சென்றாலும் ஒவ்வொரு முறை மற்றும் எண்ணிக்கையில் பிரகாரத்தை வலம் வர வேண்டும். வழிபாடு செய்ய வேண்டும் என முன்னோர்கள் பல முறைகளை வகுத்துள்ளார்கள். இருந்தாலும் வழிபாட்டு முறைகளில் பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் உள்ளது. எந்த கோயிலில் எவ்வாறு வழிபட வேண்டும், எவ்வாறு வலம் வர வேண்டும், வணங்க வேண்டும், பிரசாதம் வாங்கும் முறை என்ன, கோவிலில் வணங்கிய பிறகு உட்கார்ந்து விட்டு வரலாமா, சாமி தரிசனம் செய்த பிறகு தானம் வழங்கலாமா என பலவிதமான சந்தேகங்கள் உள்ளது. எந்த தெய்வத்தின் கோவிலாக இருந்தாலும் நுழைந்ததும் முதலில் ராஜகோபுரம், கொடிமரம் ஆகியவற்றை வணங்கிய பிறகு அந்த தெய்வத்தின் வாகனத்தை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும். எந்த கோவிலுக்கு சென்றாலும் அந்த தெய்வத்தின் மூல மந்திரத்தை மனதிற்குள் ஜெபித்து கொண்டே செல்ல வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் வேண்டாத எண்ணங்களை நம் மனம் எண்ணுவதை தவிர்த்து இறைவனோடு நம் மனதை லயிக்க செய்ய வைக்க முடியும். பெருமாள் கோவிலில் எப்படி நம் வலம் வருவது? பெருமாள் கோவிலில் முதலில் தாயார் சன்னதியில் வணங்கிவிட்டு சுவாமி சன்னதிக்கு வரும்போது பெரிய திருவடி, சிறுவ திருவடியை வணங்க வேண்டும். கிழமைகளில் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம்தான். இதில் புரட்டாசி மாத சனிக்கிழமை என ஒரு விசேஷம் இருக்கிறது.
திருமலை வெங்கடேச பெருமாளின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டங்கம் சொல்லி பூஜை செய்ய வேண்டும். சிலர் வெங்கடேச பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வதுண்டு. துளசி தலங்களால் பெருமாளை அர்ச்சிப்பது மிகவும் உகந்தது. மாவிளக்கெட்டு பூஜை செய்வதனால் பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனதோடும் இருந்து சலித்து மாவினாலே விளக்கு செய்து அதில் நெய் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். பெருமாள் படத்தின் முன்னர் இப்படி நெய் தீபம் ஏற்றுவதால் வறுமை நீங்கி வீட்டில் செல்வச் செழிப்பு ஏற்படும். வெங்கடாஜலபதிக்கு நிவேதனம் செய்யும் பொருட்களில் சர்க்கரை பொங்கல் மற்றும் வடை இடம் பெறுவதுண்டு. சிலர் பாயாசமும் படைப்பர். வெண்ணையும் சர்க்கரையும் கலந்த கலவையான நவநீதமும் படைப்பதுண்டு. அன்புடன் இலையை அர்ப்பணித்தாலும் ஏற்பேன் என்று கீதையில் கண்ணன் கூறியது இங்கே கருத்தக்கது. பெருமாளுக்கு படையலிட்டு பூஜை செய்யும் போது உறவினர்களையும் நண்பர்களையும் அழைப்பது மரபு. எல்லோரும் பக்தி பெருக்குடன் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட வேண்டும். புரட்டாசி சனிக்கிழமை திருப்பதி வெங்கடேச பெருமாளை நினைத்து வழிபடும் விழாவானதால் அன்று வீட்டிலுள்ள பிள்ளைகளின் நெற்றியில் நாமமிடுவர். அவர்கள் கையில் நாமமிட்ட பாத்திரம் ஒன்றை அளித்து 4-5 வீடுகளுக்கு சென்று பிக்ஷை எடுத்து வரச் சொல்லுவர். பூஜை முடிந்த பிறகு பக்தி பாடல்களை பாடி வணங்கி வழிபாடு செய்வர். பிறகு வீட்டிற்கு வந்துள்ள விருந்தினர்களுக்கு உணவளித்து தாம்பூலம் கொடுப்பர். இப்படி அவரவர் இருப்பிடத்திலேயே கோவிந்தா என்ற திருநாமத்தை கூறியபடி இருந்தால் திருமாலே அந்த இல்லத்துக்கு எழுந்தருள்வார் என்பது நம்பிக்கையாக உள்ளது. பெருமாளை வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும்? இப்படி பெருமாளை வணங்க தொடங்கிவிட்டால் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்பட தொடங்கிவிடும். அதேபோல் விஷ்ணு சகஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்தம் போன்றவற்றை தினமும் காலை மாலை 5 அல்லது 10 நிமிடங்கள் வீட்டில் ஓடவிட்டாலே போதும். வாழ்க்கையில் நல்லவற்றை கேட்க தொடங்கினால் லாபமும் ஐஸ்வர்யமும் தேடி வரும். பெருமாளை நாம் எப்படி வழிபட வேண்டும்? தேங்காய், வாழைப்பழம், பூ, வெற்றிலை, பாக்கு, சூடம், விபூதி, குங்குமம் இவைகளை தட்டில் வைத்து தூபதீப ஆராதனை செய்து பெருமாள் அஷ்டோத்திரம் மற்றும் அவருடைய நாமவழிகளை கூறி வணங்கி கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்துடன் புரட்டாசி சனிக்கிழமை ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை வழிபடுவது நல்லது. ஓம் நமோ நாராயணா என்ற நாமத்தை கூறி எம்பெருமான் பெருமாளை தரிசனம் செய்து வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுவோமாக. உங்களிடம் பெருமாளின் மகிமையை கொண்டு வரும் எங்களை சப்ஸ்கிரைப், லைக் செய்து ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.